Hi, hello friends, welcome back to my channel. So நம்மளுடைய தமிழ் நியூ சிலபஸில் யூனிட் 7 பேஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு லெசன் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா 6th to 9th வரைக்கும் நியூ புக் ஓல்டு புக் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம 10th ஸ்டாண்டர்ட் தான் பார்க்க போகிறோம். 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக். இதில் டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 78 கொஸ்டின்ஸ் வந்து கொண்டுட்டு வந்திருக்கேன். ஸோ எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? ஒன்ஸ் 10th புக்கை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சங்க பாடலுக்கு பின் தமிழ் இலக்கியத்தின் வளர்ச்சியை வரிசைப்படுத்துக. தமிழ் இலக்கியத்தின் வளர்ச்சியை வந்து வரிசைப்படுத்தணும். சரியான விடை ஆப்ஷன் சி. அரை இலக்கியம், காப்பியம், சிற்றிலக்கியம், சந்த கவிதை. ஸோ இதுதான் வந்து வரிசைப்படுத்துறது. ஓகேங்களா? இதுதான் கரெக்டான ஆர்டர். அரை இலக்கியம், காப்பியம், சிற்றிலக்கியம், சந்த கவிதை. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. அன்னை மொழியை அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னே முகிழ்ந்த நற்கனி என்ற பாடல் வரை இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் சி. கனிச்சாறு. தேர்ட் கொஸ்டின். தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்களை வந்து சரியாக பொருத்தணும். என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இலை, தாள், தோகை, ஓலை கொடுத்துருக்காங்க. சரியான விடை ஆப்ஷன் சி. இலை. புளி. ஓகேங்களா? இலைனா புளி, தாள் அப்படிங்கிறது நெல், தோகைனா சோளம், ஓலைங்கிறது தென்னை. ஃபோர்த் கொஸ்டின். வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடும் தமிழ் சங்கம் இது. வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடும் தமிழ் சங்கம். ஆப்ஷன் பி. மினிசோட்டா. ஃபிஃப்த் கொஸ்டின். உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? ஆப்ஷன் பி. மலேசியா. சிக்ஸ்த் கொஸ்டின். ரா இளங்குமரனார் எழுதிய நூல்களில் பொருந்தாதது எது? என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், குறிஞ்சி மலர். ரா இளங்குமரனார் எழுதிய நூல்களில் பொருந்தாதது ஆப்ஷன் டி. குறிஞ்சி மலர். ஓகேங்களா? மற்றபடி இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம்லாம் ரா இளங்குமரனுடைய நூல்கள் தான். செவன்த் கொஸ்டின். நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் யார்? சரியான ஆப்ஷன் சி. பாரதியார். எய்த் கொஸ்டின் பாருங்கள். தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளை இன்னொரும் பார்ப்பதே என் தொகையே நற்கணக்கே என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ. துரைமாணிக்கம். நைன்த் கொஸ்டின். பூக்கையை குவித்து பூவை புரிவோடு காக்க என்று டேஸ் வேண்டினார். பூக்கையை குவித்து பூவை புரிவோடு காக்க என்று டேஸ் வேண்டினார். சரியான ஆப்ஷன் ஏ. கருணையன் எலிசபெத்துக்காக. கருணையன் வந்து எலிசபெத்துக்காக வேண்டினார். 10th கொஸ்டின். தாவரத்தின் நுனி பகுதியை குறிக்கும் சொற்களில் சரியானது எது? நுனிப்பகுதி. தாவரத்தினுடைய நுனிப்பகுதி. சரியான ஆப்ஷன் டி. அனைத்துமே சரிதான். தாவரத்தினுடைய நுனிப்பகுதி பார்த்திங்கன்னா தளிர்னு சொல்லுவோம், முறின்னு சொல்லுவோம், கொழுந்தாடை, குருத்து. 11வது கொஸ்டின். சீன பேரரசான குப்லாய் கானின் ஆணையின் கீழ் கட்டப்பட்ட கோவில் எது? ஆப்ஷன் சி. சிவன். 12வது கொஸ்டின். காட்டிலா என்னும் நூல் முதலாக தமிழ் மொழியின் மொழிபெயர்க்கப்பட்ட ஆண்டு? சரியான ஆப்ஷன் சி. 1554. 13வது கொஸ்டின். தமிழுக்கே சிறப்பாக உரியவனாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்குரியவனாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ள என்றவர் யார்? சரியான ஆப்ஷன் டி. கால்டுவெல். 14வது கொஸ்டின். நாம் பார்த்தசாரதி உவமையை எந்த நூலில் பயன்படுத்தியுள்ளார்? பார்த்தசாரதி வந்து உவமையை எந்த நூலில் பயன்படுத்தியுள்ளார்? ஆப்ஷன் பி. குறிஞ்சி மலர். 15வது கொஸ்டின். கூற்று 1 பாருங்கள். காய்ந்த இலை சருகு எனப்படும். கூற்று 2. காய்ந்த தாளும் தோகையும் சண்டு எனப்படும். சரியான ஆப்ஷன் பி. கூற்று 1 சரி, கூற்று 2 சரி. காய்ந்த இலையை வந்து சருகுன்னு சொல்லுவோம், காய்ந்த தாளும் தோகையும் சண்டு எனப்படும். 16வது கொஸ்டின். உயிர் இல்லாத பொருட்களே உயிர் உள்ளன போலவும் உணர்வு இல்லாத பொருட்களே உணர்வுடையன போலவும் கற்பனை செய்வதுண்டு என்று எடுத்துக்காட்டியவர் யார்?
சரியான விடை ஆப்ஷன் டி தொல்காப்பியர். 17வது கொஸ்டின் செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்துரைவிக்கும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் டி கனிச்சாறு. 18வது கொஸ்டின் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடும் நாடு? சரியான விடை ஆப்ஷன் சி அமெரிக்கா. 19வது கொஸ்டின் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? சிம்பிள் கொஸ்டின் தான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா துரைமாணிக்கம். 20வது கொஸ்டின் காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்களில் சரியானது எது? காய்ந்த தாவரம். சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்துமே சரிதான். காய்ந்த தாவரத்தின் பகுதிகள் வந்து வெங்கலி, கட்டை, விறகு, சுள்ளி எல்லாமே காய்ந்த தாவரத்தினுடைய பகுதிகள் தான். 21வது கொஸ்டின் இஸ்மத் சன்னியாசி என்னும் பாரசீக சொல்லுக்கு டேஸ் என்று பொருள்? சரியான விடை ஆப்ஷன் பி தூய துறவி. 22வது கொஸ்டின் பெருஞ்சித்திரனாரின் தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பிய இதழ்களில் சரியானது? ஆப்ஷன் பி 1, 2 சரி. ஆப்ஷன் பி பாருங்கள் 1, 4 சரி. தென்மொழியும் தமிழ் சிட்டும் ஓகேங்களா. பூங்கொடி, வீரகாவியம்லாம் பெருஞ்சித்திரனாருடைய இதழ்கள் கிடையாது. 23வது கொஸ்டின் பாருங்கள் ராசசோழன் தெரு எந்த நாட்டில் உள்ளது? ராசசோழன் தெரு வந்து எந்த நாட்டில் உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி மலேசியா. 24வது கொஸ்டின் மாணிக்கவாசகர் பிள்ளை தமிழ் எந்த நாட்டு தேசிய நூலகத்தில் உள்ளது? மாணிக்கவாசகர் பிள்ளை தமிழ் எந்த நாட்டு தேசிய நூலகத்தில் உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி பிரான்ஸு. 25வது கொஸ்டின் சீன பேரரசர் குப்லாய் கானின் ஆணையின் கீழ் கட்டப்பட்ட கோவிலில் யார் கால சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன? சரியான விடை ஆப்ஷன் பி சோழர் கால சிற்பங்கள் வந்து அமைக்கப்பட்டுள்ளன. 27வது கொஸ்டின் கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை யார்? கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை. சரியான விடை ஆப்ஷன் ஏ சூசையப்பர். 27வது கொஸ்டின் பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்களில் பொருந்தாதது எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ முதல் தாய்மொழி வந்து பெருஞ்சித்திரனாருடைய நூல் கிடையாது. உலகில் 100, பாவியக்குத்து, நூறாசிரியர் இது எல்லாமே பெருஞ்சித்திரனாருடைய நூல்கள் தான். 28வது கொஸ்டின் கூற்று 1 பாருங்கள் நெல், புல் முதலியவற்றின் கொழுந்து துளிர் அல்லது தளிர் எனப்படும். கூற்று 2 சோளம், கரும்பு, தென்னை, பனை முதலியவற்றின் கொழுந்து குருத்து எனப்படும். சரியான விடை ஆப்ஷன் பி கூற்று 1 சரி, கூற்று 2 சரி. 29வது கொஸ்டின் இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை பெற்றவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி திருவிக்க. 30வது கொஸ்டின் வாழ்க்கை நடத்துவதற்கு பொருட்கள் பல வேண்டும். அரிசி, காய், கனி முதலியவை வேண்டும். உடை, வீடு முதலியவை வேண்டும். காசும் காகித நோட்டும் வேண்டும். இன்னும் பல வேண்டும். இவற்றை ஆளும் அறிவும் வேண்டும் என்று எழுதியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ வரதராசனார். 31வது கொஸ்டின் உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டி நகர்த்து ஒருவகமாகும் என்று எழுதியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி தண்டி. 32வது கொஸ்டின் காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்களில் சரியாக பொருந்தியுள்ள இணை எது? சரியாக பொருந்தியுள்ள இணை. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்துமே சரிதான். விறகு வந்து காய்ந்த சிறுகிளைன்னு சொல்லுவோம். கட்டை வந்து காய்ந்த கொம்பும் கவையும் அடியும். சுள்ளி பார்த்தீங்கன்னா காய்ந்த குச்சி. வெங்கலி காய்ந்த களி. 33வது கொஸ்டின் பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்களில் பொருந்தாதது எது? சரியான விடை ஆப்ஷன் சி தமிழர் திருமணம் வந்து பெருஞ்சித்திரனாருடைய நூல்கள் கிடையாது. கனிச்சாறு, என்சுவை என்பது மகபுகு வஞ்சி. 34வது கொஸ்டின் பள்ளி பறவைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி பெருஞ்சித்திரனார். 35வது கொஸ்டின் நாட்டுப்பற்று என்னும் கட்டுரை தொகுப்பின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ மு வரதராசனார். 36வது கொஸ்டின் பாருங்க பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்களில் சரியானது? சரியான விடை ஆப்ஷன் சி அரும்பு பூவின் தோற்ற நிலை. போது பார்த்திங்கன்னா பூ விரிய தொடங்கும் நிலை. பூ கீழே விழுந்த நிலை. அலர் வந்து பூவின் மலர்ந்த நிலை. செம்மல் வந்து வாடின நிலை. 37வது தொன்னூல் விளக்கம் எவ்வகையான நூல்? தொன்னூல் விளக்கம். சரியான விடை ஆப்ஷன் டே இலக்கணம். 38வது கூற்று 1 தற்கால இலக்கியங்களின் உருவகத்தை விட உவமை உணர்வுகள் தூண்டுகிறது.
கூற்று 2 தற்காலத்தில் முகநிலவில் வியர்வை முத்துக்கள் துளிர்ந்தன என்று உவமையாக எழுதுகின்றனர். சரியான விடை ஆப்ஷன் ஏ. கூற்று 1 மற்றும் 2 தவறு. தற்கால இலக்கியங்களில் உவமையை விட உருவகம்னு வரும். ஓகேங்களா. ஸோ உவமையை விட உருவக உணர்வுகள் வந்து தூண்டுகிறது. தற்காலத்தில் முகநிலவில் வியர்வை முத்துக்கள் துளிர்ந்தன என்று உருவகமாக எழுதுகின்றன. ஓகேங்களா. 39 பாவனார் நூலகம் உருவாக்கியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி. ரா. இளங்குமரனார். 40வது விஷயம் பாருங்க. சரியானவற்றை தேர்ந்தெடு. சரியான விடை ஆப்ஷன் பி. 2 மட்டும்தான் சரி. போத்தின் பிரிவு இணுக்கு எனப்படும். இது மட்டும்தான் சரி. ஆப்ஷன் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி. சூசையப்பர். 42 திருச்சி ஆண்ட சந்த சாஹிப் என்னும் மன்னர் இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டத்தை யாருக்கு அளித்தார்? சரியான விடை ஆப்ஷன் சி. வீரமாமுனிவர். 43 பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி. திருக்குறள் மெய்ப்பொருளுரை. 44 கூற்று 1 அழகு அல்லது குரல் தாவரத்தின் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் சொற்கள். கூற்று 2 இளநீர் என்பது குலை வகை. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கூற்று 1 மற்றும் 2மே தவறு தான். அழகு அல்லது குரல் பார்த்திங்கன்னா தாவரத்தின் குலை வகை. ஓகேங்களா. இளநீர் என்பது பிஞ்சு வகை. 45 உவமணி காணம் கொள் என்று ஒழித்து அழுவ போன்ற என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி. வீரமாமுனிவர். 46 ரா. இளங்குமரனார் எழுதிய நூல்களில் சரியானது எது? ஆப்ஷன் சி. 1, 3 மற்றும் 4 சரி. பாவனார் வரலாறு, குண்டலகேசி உரை, ஞாப்பருங்கலும் உரை இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரா. இளங்குமரனார் எழுதிய நூல்கள். 47 சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமான முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதுவதை எவ்வாறு அழைக்கிறோம்? சரியான விடை ஆப்ஷன் சி. எதிர் இணை இசைவு. 48 எந்த நாட்டில் போதி தர்மருக்கு கோவில் கட்டி சிலை வைத்து இன்றளவும் வணங்கி வருகின்றனர்? சரியான விடை ஆப்ஷன் பி. சீனா. 49 பாவலரேறு என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ. பெருஞ்சித்திரனார். 50 களம்புகத் துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகைதான் அதற்கு சான்று என்பது யாருடைய உரை நடை? சரியான விடை ஆப்ஷன் சி. அண்ணா. 51 தேம்பாவணியின் வளன் என்னும் பெயரால் குறிப்பிடப்படுபவர் வளன். சரியான விடை ஆப்ஷன் பி. சூசை மாமுனிவர். 52 தாவரத்தின் அடிப்பகுதியை குறிக்கும் சொற்கள். சரியான விடை ஆப்ஷன் ஏ. தாள் பார்த்திங்கன்னா நெல், தண்டு கீரை, கோல் வந்து நெட்டி, தூர் வந்து குத்துச்செடி. 53 திராவிட மொழியில் ஒப்பியல் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி. கால்டுவெல். 54 பின்வரும் கூற்றுகளுக்கு பொருத்தமானவர் யார்? என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் கூற்று தமிழாசிரியர், நூலக பணிகளை விரும்பி செய்பவர், சொல்லாராய்ச்சியில் பாவனாரும் வியந்த பெருமகனார். சரியான விடை ஆப்ஷன் பி. ரா. இளங்குமரனார். 55 தென்னன் மகளை திருக்குறளின் மாண்புகளை என்ற பாடல் வரியில் தென்னன் என்பது எம் மன்னனை குறிக்கிறது? சரியான விடை ஆப்ஷன் சி. பாண்டிய மன்னன். 56 பாருங்க. கூற்று 1 கொம்பின் பிரிவு சினை எனப்படும். கூற்று 2 கிளையின் பிரிவு சினை எனப்படும். சரியான விடை ஆப்ஷன் டி. கூற்று 1 தவறு. சரி, கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. கொம்பின் பிரிவு பார்த்திங்கன்னா கிளை எனப்படும். ஓகேங்களா. கொம்பின் பிரிவை வந்து கிளை அப்படின்னு சொல்லுவோம். கிளையின் பிரிவு சினை. கரெக்டு தான். 57 புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் எந்த நாட்டு தேசிய நூலகத்தில் உள்ளது? புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் எந்த நாட்டு தேசிய நூலகத்தில் உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் ஏ. பிரான்ஸு.
58வது கொஸ்டின், குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம், பசித்த வயிறுகள் ஒரு பக்கம், புளிச்ச ஏப்பக்காரர்கள் மறுபக்கம் என்று எழுதியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, பா. ஜீவானந்தம். 59வது கொஸ்டின், கூற்று 1, புளி வேம்பு முதலியவற்றின் கொழுந்து கொழுந்தாடை எனப்படும். கூற்று 2, கரும்பின் நுனி பகுதி முறி அல்லது கொழுந்து எனப்படும். சரியான விடை ஆப்ஷன் ஏ, கூற்று 1 மற்றும் 2 தவறு. புளி வேம்பு முதலியவற்றின் கொழுந்து பார்த்திங்கன்னா கொழுந்து எனப்படும். ஓகேங்களா? கரும்பின் நுனி பகுதி முறி அல்லது கொழுந்தாடை எனப்படும். 60வது கொஸ்டின், சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணிந்து வேக வேண்டும் என்றவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, கா. சச்சிதானந்தன். 67வது கொஸ்டின், சரியானவற்றை தேர்ந்தெடு. தேம்பாவணி 3 கூட்டு கொடுத்துருக்காங்க. தேம்பாவணி 16ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது. தேம்பாவணி இயற்றியவர் ஜி. போப். வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டான்சு ஜோசப் பெஸ்கி. சரியான விடை ஆப்ஷன் ஏ. இதில் 3வது கூற்று மட்டும்தான் சரி. ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள், தேம்பாவணி 16 17ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது. தேம்பாவணி இயற்றியவர் ஜி. போப் கிடையாது, வீரமாமுனிவர். 62வது கொஸ்டின், எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் எவ்வாறு அழைக்கின்றோம்? சரியான விடை ஆப்ஷன் பி, இணை ஒப்பு. 63வது கொஸ்டின், திருவள்ளுவர் தவச்சாலை நிறுவியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ரா. இளங்குமரனார். 64வது கொஸ்டின், தாவரத்தின் அடிப்பகுதியை குறிக்கும் சொற்கள். சரியான விடை ஆப்ஷன் பி, தளி அப்படிங்கிறது கரும்பின் அடி. அடி பார்த்திங்கன்னா வேம்பு. களை மூங்கிலின் அடி. தட்டு அல்லது தட்டை கம்பு. 65வது கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளுக்கு பொருத்தமானவர் யார்? ஸோ கூற்று பாருங்கள், தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கியவர், தமிழ் வழி திருமணங்களை நடத்தியவர், விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர். ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி, ரா. இளங்குமரனார். 66வது கொஸ்டின், திருவள்ளுவர் பெயரில் முதல் கணினி விற்பனை கொண்டு வரப்பட்ட ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் பி, 1983. 67வது கொஸ்டின், சரளி புத்தகம் எந்த நாட்டு தேசிய நூலகத்தில் உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் டி, பிரான்சு. 68வது கொஸ்டின், இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, ரா. இளங்குமரனார். 69வது கொஸ்டின், தேம்பாவணி எத்தனை காண்டங்களை உடையது? சரியான விடை ஆப்ஷன் பி, 3 காண்டங்கள். 70வது கொஸ்டின், திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினியை உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்த நிறுவனம்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட். டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ். 71வது கொஸ்டின், கூற்று 1, அடிமரத்தின் என்று பிரியும் மாபெரும் கிளை கவை எனப்படும். கூற்று 2, கவையின் பிரிவு கொம்பு அல்லது கொப்பு எனப்படும். சரியான விடை ஆப்ஷன் ஏ, கூற்று 1 சரி, கூற்று 2 சரி. 72வது கொஸ்டின், தேம்பாவணி நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 36 படலங்கள். தேம்பாவணி நூலில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை 36 படலங்கள். 73வது கொஸ்டின், தேம்பாவணி எத்தனை பாடல்களை கொண்டது? சரியான விடை ஆப்ஷன் பி, 3615 பாடல்கள். 74வது கொஸ்டின், கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி? சரியான விடை ஆப்ஷன் ஏ, அருளப்பன். 75வது கொஸ்டின், திருக்குறள் வழியில் உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டியது எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஒழுக்கம். 76வது கொஸ்டின், திருக்குறளின்படி அடையக்கூடாத பழிகளை அடைபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, ஒழுக்கம் தவறுபவர். 77வது கொஸ்டின், உலகத்தோடு ஒத்துவாழ கல்லாதார் பல நூல்களை கற்றாராயினும் அவர் எவ்வாறு கருதுகிறார் வள்ளுவர்? ஆப்ஷன் சி, அறிவு இல்லாதவர். 78வது கொஸ்டின், தமிழ் சொல்வளம் கட்டுரையை எழுதியவர் யார்? ஆப்ஷன் பி, தேவநேய பாவனார். ஸோ நீங்கள் 10th நியூ புக்கில் 77 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் பார்க்கலாம்.
ஸோ இதை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து 6th to 10th வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 6th to 9th வரைக்கும் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போயிட்டு பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.